ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக நிறைய குட்டீஸ் வந்திருந்தாங்க. அந்த குட்டீஸை கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் வெளியே போகலாமான்னு யோசிச்சு, அப்போ தான் பக்கத்தில் இருக்கிற அம்மா பார்க் இருக்குல்ல, அங்கே போகலான்னு சொன்னப்போ சரி நாங்களும் போகலாமே அப்படின்னாங்க. சரின்னு வீட்டில் சாயங்காலமாக எல்லாம் சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சதுக்கப்புறமா போனோம். ஏன்னா வந்ததுமே பசிக்குதும்பாங்க, டயர்டில் செய்ய முடியாதுன்ட்டு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போனோம். பேக்கிங்கு தண்ணியும் கொண்டு போனோம். அப்படியே தண்ணியை கொண்டு போய் பார்க்கு போயிட்டு பார்க்கு ஏற்றதுமே பசங்க எல்லாமே ஹாப்பி ஆகிட்டாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க. சர்க்கிளில் முதல்ல விளையாண்டு அதுக்கப்புறமா ஊஞ்சலில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஊஞ்சல் வந்து நானே எங்கள் அம்மாவும் அங்கே உட்காந்துருந்து சரி வீடியோ எடுக்கலாம்னு நான் வீடியோ எடுக்க தொடங்கிட்டேன். அப்புறமா தான் என் தங்கச்சி இருந்த அம்மாவை வச்சு ஆட்டலாமா அப்படின்னு யோசித்தேன். அப்போ நான் நினச்சேன், நம்ம எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க, பேத்தி பேரன் எடுத்துட்டாங்க, அவங்களுக்குன்னா ஆட மாட்டாங்க அப்படின்னு யோசித்தேன். ஆனால் எங்கள் அம்மா எந்த தயக்கும் கூச்சமே இல்லாமல் அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஆட வந்திருந்தாங்க. அது பார்க்குறக்கு எங்கள் 2 பேத்துக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. என் தங்கச்சி பயங்கரமாக சிரிச்சுட்டே இருந்தால், நானும் பயங்கரமாக சிரித்தேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுன்னு நாங்கள் பார்க்கவே இல்லை. அப்போ கொஞ்சம் நேரம் எங்கள் அம்மாவை ஆடிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருந்துச்சு, வீடியோ எடுக்காதன்னா நீ ஆடாமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கினேன். வீடியோ எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சர்க்கிளில் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் எடுத்துகிட்டு நானே தங்கச்சி பசங்க அக்கா பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அவ்வளோ 2-3 டான்ஸ் எல்லாம் ஆடி தந்தேன் எனக்கு வேண்டிட்டு. ஆடி முடிச்சதுக்கு சிக்ஸாகில் பண்ணி ஆடிட்டு இருந்தால் ஆடி முடிஞ்சதுக்கப்புறமாவே கொஞ்சம் நேரம் டயர்டாக இருக்குதுன்ட்டு அப்படியே அங்கேயே இருந்து அந்த லைட்டு வெளிச்சத்தில் காற்று வாசலில் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாண்டுட்டு இருந்தோம். விளையாண்டு முடிஞ்சதுக்கப்புறமா சீசாயில் விளையாண்டுட்டு இருந்தோம். நான் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி என் பசங்களெல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸு சொல்லிவிட்டு என்னை கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. கம்முன்னு ஆடுங்க சொல்லிவிட்டு அதுக்கு பாட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த ஊஞ்சலில் தொங்கிட்டெல்லாம் இருந்தாங்க. அவளுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. விளையாண்டு டயர்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு சமயத்தில் அப்படியே சோர்ந்து உட்காந்துட்டாங்க. சரின்னு பூஸ்ட் ஏற்றலாம் மட்டும் கொண்டு வந்து வாட்டர் கேனில் தண்ணியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா சரி எல்லாருமே பார்க் விட்டு போயிட்டாங்க, நம்மளும் போகலான்ட்டு கொஞ்ச நேரம் கூட விளையாட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா சரி எதுக்கு ஒரு வாட்டி தானே வருவோம், சரி விளையாடட்டோன்ட்டு கொஞ்சம் நேரமாக விளையாண்டு முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா ஹஸ்பண்டு வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் அம்மா சொன்னிச்சு, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தீர்ந்துருச்சு, இப்போ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. சரின்னு சாப்பிட்டு முடிச்சதுக்கு போகலான்ட்டு பசங்களை எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே போயிட்டோம். ஒரு பையன் மட்டும் காணாது, ஏன்னா அவனுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லிவிட்டு அவனை படுக்க வச்சுட்டு நாங்கள் போயிட்டு இது பக்கத்தில் இருக்கிற ஆப்பிள் ஸ்டோருக்கு தான் போனோம். அது பசங்களுக்காண்ட